வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். இந்த ஷோல நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஹீரோவா இருந்த ஒருத்தர் இப்போ ஜீரோவா ஆயிட்டாரு. அவரை பத்தி தான் பேச போறோம். யார் அந்த ஹீரோ, இப்போ யார் அந்த ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ருதீன் பத்தி தாங்க. கம்ருதீன் உள்ள வந்தோடனே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, தண்ணி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதுல அவங்க டீம் கம்ருதீனை செலக்ட் பண்ண உடனே, வா ஒரு ஹீரோ, சூப்பரான ஒரு ஹீரோ, தரமா ஆரவ் மாதிரி இறங்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டாஸ்கை அவர் நிறைய இடத்துல மிஸ் பண்ணாலும் பயங்கரமா செஞ்சாரு அப்படின்றதுனால அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருந்துச்சு. செம்மையா ஒரு ஹீரோ இறங்கிட்டாரு, இவர் யாரு கூட லவ் கேம் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரும் வலைய போட்டு தான் பார்த்தாரு. அரோரா சிக்கல. ஸோ துஷர் பக்கம் போயிட்டாங்க. ஆதிரை பக்கம் ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் முன்னாடியே தெரியும் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை. அதுக்கப்புறம் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியா நம்ம பாரு கிட்ட வலையை போட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா சில நேரம் அப்படியே கொஞ்சிக்கிறாங்க, சில நேரம் அப்படியே தூரமா போய்க்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இருக்காங்க, லவர்ஸ் மாதிரியும் இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம அதை கரெக்டாக அப்படியே டிசைட் பண்ண முடியல. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் யார் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ஒரு மாதிரி கடுப்பா பேசுறது, ரொம்ப அவமரியாதையா பேசுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்ருதீன் பண்ணிட்டே இருந்தாரு. ரம்யா கூடவே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரு. என்னன்னா, நீ அண்ணன் நீ என்ன ஃபேக்கா சொல்ற, ஆனா என்ன நீ குத்திட்ட அப்படின்னு. அது டாஸ்கே அப்படிதான்யா, நீ என்ன அதை புரிஞ்சுக்காம பண்ற அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்ப பண்ணும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுபியை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீப்பான கேம் விளையாடுற, நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு எப்போ தெரியுது, நீ எந்த மாதிரி வளர்ந்துருக்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அவமரியாதையான வார்த்தைகள் எல்லாத்தையுமே பயங்கரமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு கம்ருதீன். ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் நார்மலா பேசுவார் அப்படின்னா, அதுக்கப்புறமும் சுபி கிட்ட 2-3 தடவை இதையே ரிப்பீட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா, துஷர் கூடவும் ஒரு சண்டை வருது. துஷர் கம்ருதீன் கிட்ட, நீங்க என்ன எந்த வேலை கொடுத்தாலும் உடனே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களை இழுத்துட்டு வர மாதிரி இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிலாம் துஷர் கேட்கும்போது, நீ என்கிட்ட வராத, நீ என்ன தலையா, நீ லாஸ்ட் வீக் தானே தலையா இருந்த, இப்போ எதுக்கு அதெல்லாம் கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி அவரையும் திட்ட ஆரம்பிச்சாங்க. அவர் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, வா டாய்லெட்லயே என் கூடவே நில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவரை தள்ளிவிட போய் 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க போற நிலைமை வந்துருச்சு. பட் ஆனா கனி, விக்ரம், சபரி எல்லாருமே அவங்கள பிரிச்சு வச்சு, இல்ல கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை விலக்கி விட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடித்தடி சண்டை தான் பிக் பாஸ்குள்ள நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் கூடவும் ஒரு பயங்கரமான சண்டை வருது. ஸோ அந்த சண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ பார்வை போட்டு கொடுத்துட்ட, பார்வை பற்றி தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த சண்டை, ஒரு பைத்தியம், நீ வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, நீ இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நீ ஒரு காமெடி ஸ்டார், அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை ரொம்ப துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு நம்மளோட கம்ருதீன். ஸோ இவருக்கு கிடைச்ச ஒரு அழகான வாய்ப்பை ரியலைஸே பண்ணாமல், அதை எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக அவர் அந்த கேமை விளையாடணும் அப்படின்றது இல்லாமல், அப்பப்போ அவருக்குள் உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளில வந்துடுது. எவ்வளோதான் மறைச்சு நடிக்க முடியும், எவ்வளோ நேரம் தான் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்பப்போ கொட்டிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்லையாவது அமைதியாக வாயை மூடிட்டு இறையா அப்படின்னா அதுவும் முடிய மாட்டேங்குது. விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்க, இவர் இல்லாமல் ஒரு பதில சொல்ல, அதுல விஜய் சேதுபதி கடுப்பாகி, இவரை நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு கம்ருதீனை பார்க்கும்போது ஆல்ரெடி பிக் பாஸ்ல ஒருத்தர் ஞாபகம் வந்தாரு. அவர் யாரு அப்படின்னா, ராணவ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுங்க பிக் பாஸ்ல. ஸோ பிக் பாஸ் 7 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரு பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா சம்மந்தமே இல்லாம தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. கண்டஸ்டன்ட்டும் சரி, விஜய் சேதுபதியும் சரி, அவர்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட பேச யூஸே இல்லடா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க, நகர ஆரம்பிச்சிருவாங்க. அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கம்ருதீனுக்கு வருது. ஆனால் 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி இருந்தார். ஆனால் நம்மளோட கம்ருதீன் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக காமிச்சிட்டு இப்போ ரொம்ப ஜீரோவாகவே மாறிட்டார். அவரோட கேரக்டர் அவர் ரொம்பவே பேடாக வெளியில் காட்டுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ எத்தனை வாரம் நீடிக்க போகிறாங்க, இன்னும் எதுக்கு இப்படிலாம் அவங்களோட கேமிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியல. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய இப்போ திரை சேனல்.